வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ராகி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இதுக்கு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, கடுகு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி சும்மா கொஞ்சம் இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். இது காரம் இருக்கும். காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 3-4 கூட சேர்த்துக்கலாம். இது காரம் ரொம்ப இருக்கும், அதனால் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி சின்ன தக்காளி 1 தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறமா காய்கறி உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, பட்டாணி சேர்த்துருக்கேன். நாம் எடுக்கிற அளவுக்கு ரவை, அதுக்கப்புறம் ராகிக்கு தகுந்த மாதிரி காய்கறி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு காய்கறிக்கு மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட ரவை 1 கப் அளவுக்கு, நம்ம 2த்தையும் சரிசமமாக எடுக்கிறோம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ராகி எடுத்துக்கலாம், கேவுரு மாவு. இப்போது 2த்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அந்த ரவை நல்லா வறுபட்டால் தான் ராகியும் ரவையும் நல்லா வெந்து வரும். இப்போது நம்மளுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி அளவு வச்சுக்கணும். இப்போது 2 கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப் ரவை, 1 கப் ராகி, 2த்துக்கும் சேர்த்து மொத்தமாக 4 கப்பு. எந்த அளவு எடுத்தாலும் 1க்கு 2 தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டில் கட்டிப்படும், அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். இப்போ உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு காய்க்கு சேர்த்தோம், இப்போ உப்புமாவுக்கு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். அந்த ராகி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். அது வேகிறதுக்குள்ளே தேங்காய் இந்த இப்போ காமிச்ச பாருங்கள், அந்த மூடியில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். உடச்சக்கல்ல ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் காரம் அதனால் 2 சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மைய வேண்டாம். நம்ம ஹோட்டல்லலாம் இருக்கும் பார்த்திங்களா தேங்காய் சட்னி, அந்த மாதிரி. அப்படி உங்களுக்கு நல்லா வெள்ளையாக சட்னி வேணுன்னா அந்த மேலே தேங்காய் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் காப்பி கலரில் இருக்குல்ல அந்த தோல் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சட்னி வெள்ளையாக கிடைக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். உப்புமா இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா ரெடியாக இருக்குது. இப்போது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மிலே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொல பொலன்னு உப்புமா கிடைக்கும். இப்போது சட்னிக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற தேங்காய் சட்னி ரெடி. இதில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும் உப்புமாவுக்கு. இப்போ நான் வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சி. தம்மில் வச்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்புமா நல்லா பொல பொலன்னு இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு உடம்புக்கு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப நேரம் பசிக்காது, அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். வெயிலுக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. வாரத்தில் ஒரு 2 தடவை இந்த உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வலு கிடைக்கும், எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக். அண்ட் மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.